உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேசியா இருந்தா நீங்களும் லேசியா மாறிடுவீங்க. அவங்க ஹார்ட் ஒர்க்கரா இருந்தா நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்னா நீங்களும் கண்டிப்பா அப்படிதான் இருப்பீங்க. ஒருவேளை அவங்களுக்கு ட்ரீம்ஸே இல்லைன்னா நீங்களும் லைஃப்ல ஒரு கோலே இல்லாம தான் இருப்பீங்க. இருந்தா கூட அதை மறந்துடுவீங்க. யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் 5 people யூ ஸ்பெண்ட் த மோஸ்ட் டைம் வித் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சேயிங்கே இருக்கு. நிச்சயமா அது உண்மைதான். உங்களுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருக்கீங்க. சடனாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம், வாடா வெளில போகலான்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் வெளியில் போக ஆசைப்பட்டு உடனே போயிடுறீங்க. உங்கள் ஃபோக்கஸும் பிரேக் ஆகிடும். ஆனால் நீ ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருக்க, கண்டினியூ பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்கிற ஃப்ரெண்ட் இருந்தால் உங்களோட லைஃபோட டைரக்ஷனே வேறு லெவலுக்கு போகும். இப்போ திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. நம்ம கூட இருக்கிறவங்களோட ஹேபிட்ஸை தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோக்கஸை பிரேக் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னா நீங்களும் அவங்களோட ஃபோக்கஸை பிரேக் பண்ணுற ஃப்ரெண்டாக இருக்காதீங்க. ஸோ ரைட் பீப்புளோட இருங்க, அவங்க உங்களை தட்டி கொடுத்து மேலே போக வைப்பாங்க. ராங் பீப்புளோட இருந்தால் உங்களை கீழே தான் தள்ளி விடுவாங்க. பிலீவ் பண்ணு, சேஞ்சிங் த சர்க்கிள் சேஞ்சஸ் யுவர் தாட்ஸ்.